ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு திருமந்திரத்துல 3ஆம் தந்திரம். அதுல அட்டமா சித்தி முடித்து அட்டமா சித்தி அட்டாங்க யோகம் முடித்து அட்டமா சித்தியில ஒவ்வொரு சித்திகளா பார்த்துட்டு இருக்கோம். முதல் சித்தி 671வது பாடல்ல ஆரம்பமானது அனிமா. அனிமா கிடைப்பதற்கு நம்ம அட்டாங்க யோகத்திலே பல நிலைகள் பயிற்சி செய்து சமாதி நிலை அடைந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய 8 சித்திகள்ல முதல் சித்தி அனிமா சித்தி கிடைக்கும் அப்படிங்கிற பாடல் பார்த்தோம். அனிமா சித்தில நாம நம்மள எவ்வளவு தூரம் சின்னதா நம்மள நாமே மாற்றிக்க முடியுமோ மாற்றிக்கலாம். அதை மாற்றிய பிறகு நம்மளுடைய எண்ணம் முழுவதும் என்னவாக இருக்கும்னா, எல்லா இடத்திலையும் எப்படி இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நாம அணுவினுடையும் சிறிய அணுவாக மாறி எல்லா இடத்துக்கும் நாம செல்வோம் அப்படிங்கிறத 3 பாடல்ல சொல்லி இருந்தாரு. அடுத்த பாடல் 674வது ஆரம்பிக்கும் போது லஹிமா சித்திய பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த பாடல் முடிகிறது மாலா ஆகுமே அப்படின்னு சொல்லி முடித்திருந்தாரு. அடுத்த பாடல் ஆரம்பிக்கும் போது 675வது பாடல் ஆரம்பிக்கும் போது மாலாகு ஆகிய இலகாகிய அப்படின்னு அந்த லஹிமா சித்தி அந்த கடைசி வார்த்தையில இருந்து ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த லஹிமா சித்தியில நம்ம என்ன பார்த்தோம்னா, நமக்கு அனிமா சித்தி கிடைத்து ஓராண்டு காலம் நம்ம அதிலேயே தவம் இருக்கும்போது லஹிமா சித்தி நமக்கு கிடைக்கும். 5 ஆண்டுகள் தவம் இருக்கும்போது லஹிமா சித்தி கிடைக்கும். அந்த லஹிமா அப்படிங்கிற குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். லஹிமா சித்தி நம்ம உடலை லேசா மாத்திரும். அப்ப ஆணவம் நீங்கும் போதுதான் நம்மளுடைய உடல் லேசாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். அதுல மின்னல் ஒளி போல நாம இருப்போம். அப்ப அனிமா சித்திலையாவது நாம அணுவை விடவும் சின்னதா மாறி நம்ம ஒரு பொருளுக்குள்ள போனாதான் பார்க்க முடியும். ஆனா லஹிமா சித்தி கிடைக்கும் போது நாம நினைச்ச உடனே மின்னல் ஒளி போல நம்ம எந்த பொருள்லனாலும் கலந்துக்க முடியும். காற்றோட காற்றா நாம கலந்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த 75வது பாடல் மெய்ப்பொருள் காணுமே அப்படின்னு முடியுதுன்னா, 676வது பாடல் மெய்ப்பொருள் சொல்லியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லஹிமாவோட தொடர்ச்சியா அடுத்த சித்தி மகிமா சித்தி நமக்கு கிடைக்க பெறுது. மகிமா சித்தில நாம என்ன பார்த்தோம்? இந்த உடல் அப்படியே விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அந்த சித்தி தான் பார்த்தோம். எப்ப நமக்கு ஆணவம் நீங்கி காற்றோட காற்றா நாம கலந்துட்டோமோ அப்பவே நம்மளால எல்லாத்தையுமே அந்த இறைவனுடைய கண்ணோட்டத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அந்த இறைவன் போல நாமளும் விஸ்வரூபம் எடுத்து அனைத்து பொருள்களையும் நம்மளால பார்க்க முடியுது. அது எப்படி இயங்குதுன்னு பார்க்க முடியுது. அப்ப நம்ம காலத்தை வென்ற நிலைக்கு நாம போயிடுறோம். அது மகிமா சித்தி. அந்த அதுலயும் பாடல்கள் பார்த்தோம்னா 676வது பாடல் முடியும் போது மகிமாவது ஆகுமேன் முடியுது. 77வது பாடல் ஆகின்றன்னு ஆரம்பிக்குது. 78வது பாடல் அந்த 77வது பாடலோட தொடர்ச்சி தன் வழி ஆகுமேல் இருந்து தன் வழி ஆக அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம நேர்த்து பார்த்த சித்தி பிராத்தி. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த முதல் பாடல் நின்றானேன் முடியுது. அதுல இருந்தே நின்றன அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இந்த சித்திகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னா தொடர்பு பெற்றே வருது. அப்ப நமக்கு மகிமா சித்தி கிடைத்த பிறகு நாம ஓராண்டுகள் தவம் இருந்தா இந்த பிராத்தி அப்படிங்கிற சித்தி கிடைக்கும். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். திரும்ப அதை ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா அதுல ஒரு சிறு பிழை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் அந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்னாங்க. இப்ப எங்க அண்ணன் கிளாஸ்க்கு வர்றதில்ல. ஆனா டெய்லி காலையில எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கன்னு கேட்டு அவனும் எனக்கு தெளிவா அந்த கருத்தை புரிய வைக்கிறனால தான் ஈவினிங் என்னால கிளாஸ் சரியா எடுக்க முடியுது. அந்த மாதிரி பிரார்த்தியும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் நான் சாயந்தரம் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனாலும் ஒரு தவறு விட்டுட்டதா எங்க அண்ணன் சொன்னா, அதை திருத்திக்கலாம் முத.
பிரார்த்தியில என்ன பார்த்தோம்? நாம விரும்பின அனைத்தையும் நமவயமாக்கிக்குவோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு கிடைத்தா எப்படி இருக்கும்? அந்த சித்தி தான் பிரார்த்தி. அப்ப நம்ம எப்படி நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்மளுடைய வயமாக்குவோம்னா, கண்கள் மூலமா தான் வயமாக்குவோம். கண்களால நம்ம எத பார்க்குறோமோ, அது எல்லாத்தையும் நாம அடைந்துட்டோம், பெற்றுட்டோம்னா, நமக்கு என்ன இன்ப நிலை கிடைக்குமோ, அந்த நிலை கிடைக்கிறது தான் பிரார்த்தி. இப்ப நம்ம இந்த கண்களால தான் பார்க்குறோம். ஆனா நமக்கு அந்த ஒரு திருப்தியும் மனநிறைவும் வரல. அத வந்து ஒரு பணம் குடுத்து வாங்கி அத நமக்கு உரிமையா மாத்தும்போது தான் அந்த ஒரு திருப்தி வருது. அப்படி இல்லாம நம்ம பார்த்த உடனே அந்த திருப்தி அடையணும்னா, நம்ம வந்து இந்த ஐம்புலன்களையும் கடந்த நிலைக்கு வரணும். அதுக்கு தான் இந்த நவத்வாரங்கள வந்து சொல்லி அது மூலமா எப்படி நாம கடக்குறோம்னு பார்த்தோம். இந்த நவத்வாரங்கள் என்னன்னா, கீழ இருந்து பார்க்கும்போது மலவாய், ஜலவாய், அடுத்து வாய், மேல 2 நாசி துவாரம், 2 காது துவாரம், 2 கண்கள் பார்த்தோம். இதுல மூக்கு தான் நடுவுல இருக்கு. நம்மளுடைய கழுத்து மாதிரி தான் மூக்கு. இதுதான் வந்து கண்டம். இந்த கண்டம் நமக்கு இருக்கிறனால தான், அது தண்ணீல கண்டமோ, நெருப்புல கண்டமோ, ஏதோ ஒரு கண்டம் நமக்கு இருக்கிறனால தான், இந்த பிண்டத்தையும், அதற்கு மேல இருக்கக்கூடிய அண்டத்தையும் நம்மளால இணைத்து அதுக்கு வந்து போக முடியல. நம்ம என்ன பண்றோம்? இந்த பிண்டத்திலே இருக்கோம். நம்ம என்ன சாப்பிடுறோமோ, அது அப்படியே கீழ உள்ள துவாரங்களுக்கு போயி, நிலத்தோட நிலமா வெளியேற்றப்படுது. அப்ப நம்ம இந்த பிண்டத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாரு வந்து இத கடந்து, இந்த 2 நாசியையும் கொண்டு கண்டத்த கடக்குறாங்களோ, அவங்க இந்த அண்டத்துக்கு போயிருவாங்க. அண்டத்துக்கு போறதுன்னா, இந்த காதையும், கண்ணையும், இந்த ஐம்புலன்களையும் நாம வெல்லும்போது தான், இந்த பஞ்சபூத தத்துவங்கள நாம வந்து கடந்து இந்த ஐம்புலன்கள வெல்றோம். அப்ப இத கடக்கும்போது, நான் போன கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, புருவ மத்திய நாம அடைந்துடுவோம் அப்படின்னு சொல்லி, அந்த நிலைக்கு வந்த பிறகு நம்ம கண்களால பார்க்கக்கூடியது எல்லாமே நமக்கு அடைந்த ஒரு நிலை கிடைக்கும். அந்த பேரின்பம் கிடைக்கும். அதுதான் பிராப்தி அப்படின்னு நான் புரிந்து புரிந்து சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா, அதையும் தாண்டி போகும்போது 10வது வாசல் நம்மளுடைய உச்சி வாசல் திறந்து, அது வழியா போகும்போது தான் நாம இந்த வெட்ட வெளியையும் கடந்து அடுத்த உடலான அந்த ஒளி உடல பார்க்க செல்வோம். அந்த நிலையில இருந்து நாம பார்க்கும்போது, இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள தான் இந்த 36 தத்துவங்களும் இருக்கு. அத கடந்த நிலைனா, நமக்கு அந்த 10வது வாசல் திறந்து, அந்த வாசல் வழியாக நின்று நாம பார்க்கும்போது தான், நமக்கு அந்த பிராப்திங்கிற சித்தி கிடைக்கும். அப்பதான் நம்ம பார்க்கிற எல்லா பொருள்களையும் நம்ம வயப்படுத்திக்குவோம். நம்ம எல்லாமே நமக்கு கிடைத்த ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். அப்பதான் நம்ம இந்த உலக பற்ற எல்லாத்தையும் முழுவதுமா விட்டுட்டு, அந்த பதி மேல நாம பற்று வைப்போம். அப்ப அந்த பிராப்திங்கிற சித்தி நம்மளுடைய உச்சி வாசல அடையும்போது கிடைக்கக்கூடிய சித்தி. அதுதான் அடுத்து 10வது வாசல். அதோட முடிச்சிட்டோம் பிராப்தி. இப்ப அடுத்த சித்தி 680வது பாடல் வந்து பார்க்க போறோம். கரிமா. இப்ப இந்த சித்தி வரும்போது, அதோட தொடர்ச்சியா வரல. 679ஓட அது வந்து முடிஞ்சிருச்சு. 80வது பாடல் ஆகின்ற அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது அடுத்த நிலையான ஒரு சித்திகள். பார்க்கலாம். கரிமா அப்படின்னா, கரி அப்படிங்கிறது நிலக்கரிய குறிக்கக்கூடிய ஒரு சொல். நிலக்கரியையும் நாம கரி அப்படின்னு சொல்லுவோம். யானைக்கு இன்னொரு பெயரும் கரி அப்படின்னு உண்டு. இப்ப 2மே ஒரே அர்த்தம் தான். ஏன்னா, யானை வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலத்துல வாழக்கூடிய விலங்குகள்லே அதிக எடை உள்ள விலங்குன்னா யானை. கனமானது. அதனால தான் விநாயகருக்கு வந்து கணபதி, அதிக கனம் உடைய ஒரு கடவுள்ங்கிறனால கணபதி. மூலாதாரத்துக்கும் கணபதி தான் கடவுள். அதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கனமான நிலத்தன்மை கொண்ட சக்கரம், நிலபூதம் இருக்கக்கூடியது. அதனால தான் அதுல கணபதியவே கடவுளாவும் வச்சிருக்கோம். அப்ப கரி அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்கக்கூடியது, எடை அதிகமா இருக்கக்கூடியது. அப்புறம் ஏன் நிலக்கரிய சொல்றாங்க? நிலக்கரி வந்து வெயிட்லெஸ்ஸா தானே இருக்கு. யானை வெயிட்டா இருக்கு சரி, நிலக்கரி வெயிட் இல்லையே அப்படின்னா, ஒரு நிலக்கரிக்குள்ள எப்ப வந்து ஒளி போயி அத அதுல அதிக காலம் அந்த ஒளி இருக்கோ, அப்ப அந்த கரி தான் வந்து வைரமா மாறுது. ஒரு சாதாரண கரிக்கட்ட, அதுக்குள்ள அந்த ஒளி கிடைத்த உடனே, அது வந்து வைரமா மாறுது. நம்ம அதத்தான் வஜ்ராசனத்திலயும் சொல்வோம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்திருக்கும்போது,
நம்மளுடைய புருவ மத்தியில நாம கவனிச்சு தியானம் பண்ணும்போது அந்த ஒளி வந்து நமக்குள்ள இறங்க இறங்க இந்த சாதாரண கரிக்கட்டை மாதிரி இருக்கிற இந்த உடல் வந்து வைரம் பாய்ந்த கட்டையாக மாறுவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த கரி வந்து வைரமா மாறக்கூடிய தன்மை, அதால அத அத வந்து மாற்றிக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால அதுக்கு பெயர் வந்து கரி அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப கரினா தன்னுடைய எடைய வந்து அதிகமா மாத்திக்க கூடியது. இப்ப லஹிமாக்கு கிட்டத்தட்ட இது அப்படியே ஆப்போசிட்டா தெரியும். லஹிமானா நம்ம என்ன பார்த்தோம், காற்றோட காற்றா கலந்துருவோம். அப்ப நம்ம வெயிட்லெஸ்ஸா இருக்கும்போதுதான் அந்த காற்றுல போய் கலந்துருவோம். ஆணவம் நீங்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த வெயிட் போய் நாம அப்படி காற்றுல மிதக்கிறது போல உணருவோம் அப்படின்னு பார்த்தோம். இதுல என்னன்னா வெயிட் அதிகமாகிறது, கரிமா அப்படிங்கிறது வெயிட் அதிகமாகிறது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இதுக்கு உதாரணம் எதுனா ராமாயணத்துல ஹனுமருக்கு வந்து இந்த கரிமா சித்தி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம சின்ன வயசுல அந்த படம்லாம் பார்த்திருக்கோம். அவரு திடீர்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. அப்ப அவரோட வாளை கூட அசைக்க முடியாது. எத்தனை போர்ப்படை வந்து ஹனுமரை அசைக்க நினைச்சாலும் அவங்களால அவரை வந்து அசைக்கவே முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அவரு தன்னுடைய உடலை வந்து அதிகமாக்கிக்கிறாரு. எடை அதிகமாக்கிக்கிறாரு. அந்த சித்தி தான் வந்து கரிமா சித்தி. அப்ப எப்படி நம்ம உடலோட எடைய வந்து அப்படி அதிகமாக்கிக்கிறது அப்படின்னா, எப்படி அந்த கரிக்கட்டை வந்து அந்த ஒளிய உள்ள வாங்கி வாங்கி வைரமா தன்னை மாத்திக்கிடும். அதே மாதிரிதான் இப்ப இரும்பு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா, சாதாரண கல்லு தான். அது எவ்வளவு காலம் ஒளிய உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கோ, அதை பொறுத்து அதோட எடை கூடிக்கிட்டே போய் அது வந்து அப்படியே இரும்பா மாறும். சாதாரண கல்லு தான் இரும்பா மாறும். அதே மாதிரி செம்புங்கிற மெட்டல் தான் அதிகமான ஒளிய வாங்க வாங்க அது ஒரு காலத்துல தன்னோட எடைய கூட்டி அது வந்து தங்கமா மாறும். அப்போ ஒளி நமக்குள்ள எவ்வளவு தூரம் வாங்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய எடை வந்து அதிகமாகும். நம்ம ஹனுமரை கூட நம்ம வந்து கற்பனையா அந்த படத்துக்காக அந்த ராமாயண கதைக்காக அப்படி கற்பனை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனா இதே மாதிரி அந்த கரிமா சித்தி யாருக்கு கிடைத்ததுன்னா வள்ளலாருக்கு கிடைத்தது. வள்ளலாரை வந்து அப்படி யாராலையும் வந்து தள்ளவோ அசைக்கவோ முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து ஒளிய வாங்கியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி பிராத்தியில பார்த்தோம் இல்லையா? 10வது வாசலை கடந்தவங்களுக்கு வந்து அந்த ஒளிய எடுத்துக்கக்கூடிய தன்மை கிடைக்குது. அப்ப அந்த பிரார்த்தியிலே 1 ஆண்டு காலம் தவம் இருக்காங்கன்னா, அவங்க அந்த ஒளிய வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுடைய உடல் அந்த வைரம் பாய்ந்த கட்டை போல அந்த ஒளி உடலா மாறுது. அதனால தான் வள்ளலார வந்து ஃபோட்டோ எடுத்தா அவரு எந்த ஃபோட்டோலயுமே அவர் விழல அப்படின்பாங்க. ஏன்னா அவருடைய உடலே வந்து ஒளியினால ஆன உடல். அத சாதாரண நம்ம கேமரால இருக்கிற ஃபிளாஷ் லைட் அந்த ஒளிய வந்து கேப்சர் பண்ண முடியாது. அதனால தான் அந்த மாதிரி ஒளி உடலா மாற்றுனவங்கள யாரையுமே நம்மளால ஃபோட்டோல வந்து எடுத்துக்க முடியாது. இதுதான் கரிமா. அதாவது இந்த தத்துவங்கள கடந்து அந்த நாதவிந்து தத்துவங்களுக்கு போனவங்க, அந்த சுத்த மாயைக்கு போனவங்களால ஒளிய வந்து அதிகமா எடுத்துக்க முடியும். அவங்களால தன்னுடைய உடல ஒளி உடலா மாற்ற மாற்ற அவங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாகும். அந்த சித்தி தான் வந்து கரிமா சித்தி. இப்ப இதுல வரக்கூடிய ஒவ்வொரு சித்திகளையும் நாம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சயின்ஸ்ல வந்து 11 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. அந்த 11 டைமென்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சித்திகள் வந்து ஒவ்வொன்றா இருக்கிறது நமக்கு வந்து புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 0 டைமென்ஷன். 0 டைமென்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு டாட் கிட்டத்தட்ட ஜட பொருள் மாதிரி அந்த டாட்டால எங்கேயுமே நகல முடியாது. இப்ப இத நாம எப்படி கற்பனை பண்ணலாம்னா, ஒரு பிறந்த குழந்தை வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா, கை கால் எதுவுமே அசைக்காது. ஒரு புள்ளி மாதிரி நம்ம அந்த குழந்தைய எப்படி வச்சோமோ அது அப்படியே இருக்கும். இது வந்து 0 டைமென்ஷன். அடுத்து 1 டைமென்ஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, இந்த புள்ளியில இருந்து ஒரு அசைவு. இந்த புள்ளியில இருந்து ரைட்லயோ லெஃப்ட்லயோ ஸ்ட்ரைட்டாவோ ஏதோ ஒரு பக்கம் ஒரு அசைவு, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து 1 டைமென்ஷன்.
இப்ப அந்த பிறந்த குழந்தையே ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்ணும்னா படுத்திருக்கவே கையை மட்டும் அசைக்கும், காலை மட்டும் அசைக்கும். அந்த மாதிரி வரும்போது அது வந்து ஒன் டைமென்ஷன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அதே குழந்தை வந்து என்ன ஆகும்னா டூ டைமென்ஷன். டூ டைமென்ஷன்னா எப்படின்னா அது ஒரு தவழ்ந்து போறதோ இல்ல ஊர்ந்து போறதோ நடந்து போறதோ ஏதோ ஒரு விதத்துல தரையோட தரையா ஒரு அசைவு வந்து நடக்கும். அப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் போய் அடுத்து ஒரு லைன் போய் அடுத்து ஒரு லைன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்கிள், இது எல்லாமே என்னன்னா டூ டைமென்ஷனல் ஃபிகர். நம்ம வந்து அந்த தரையோட தொடர்புலே நாம இருக்கிற மாதிரி இருப்போம். அந்த நிலத்தை தாண்டி அடுத்த பூதத்துக்கு நம்மளால போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறது டூ டைமென்ஷனல். அடுத்து த்ரீ டைமென்ஷனல்ல என்ன ஆகும்னா அந்த குழந்தை வந்து ஒரு வயது ஆனதுக்கு அப்புறம் ஜம்ப் பண்ண முடியும். அப்ப அந்த நிலத்தோட தொடர்பை விட்டு அது வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அது த்ரீ டைமென்ஷனல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு கியூப் மாதிரி, கியூபாய்டு, இது எல்லாமே வந்து த்ரீ டைமென்ஷனல். அதாவது அது தரையோட தரையா லென்த்து பிரெத்தும் இருக்கும். அது போக அது ஜம்ப் பண்ணும்போது அதால அந்த ஹைட்டையும் ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? அப்ப த்ரீ டைமென்ஷனல். அப்ப நம்ம விலங்குகள், பறவைகள், நம்ம எல்லாருமே என்னன்னா த்ரீ டைமென்ஷனலுக்கு தான் நம்மளால போய் வர முடியும். இப்ப அதுக்கப்புறம் ஃபோர்த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம பார்த்த அந்த மஹிமா சித்தி இதெல்லாமே. ஃபோர்த் டைமென்ஷன் என்னன்னா இந்த இந்த 3 டைமென்ஷன் போக நம்மளால காலத்துக்கும் போயிட்டு வர முடியும். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா நிகழ்காலத்திலேயே தான் வாழ்றோம். இந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிகழ்காலத்துல இருந்து கடந்த காலம், இறந்த காலத்துக்கும் போயிட்டு வர முடியும். அதே மாதிரி எதிர்காலத்தையும் அவங்களால போய் பார்த்துட்டு வர முடியும். அந்த மாதிரி 4வது பரிமாணத்துல இருக்கிறவங்க தான் இந்த சித்தி கிடைத்தவங்க. அது வந்து ஃபோர்த் டைமென்ஷன். இப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்னா நிகழ்காலத்தை விட்டுட்டு இறந்த காலத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இறந்த காலத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை போய் பார்க்க முடியும். இந்த மாதிரி காலத்தை கடந்து செல்றவங்க தான் அந்த 4வது டைமென்ஷன்ல வாழ்றவங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா நம்மள ஒரு வீட்டுக்குள்ள போட்டு கதவை பூட்டிட்ட மாதிரி நம்ம அதுக்குள்ளே தான் இருக்க முடியும். நிகழ்காலத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். இந்த சித்தி கிடைத்தவங்க எப்படின்னா ஃபோர்த் டைமென்ஷன்ல வாழ்றவங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க கதவை பூட்டிக்கிட்ட மாதிரி. அப்ப 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி நிகழ்காலத்துக்குள்ளேயே தான் வாழ்ந்தாகணும். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வீடு பேர் அடைந்த மாதிரி. அவங்க நினைச்சா இங்க இருந்து எதிர்காலத்துக்கு போய் பார்த்துட்டு வர முடியும். இறந்த காலத்துக்கும் போய் பார்த்துட்டு வர முடியும். இது 4வது டைமென்ஷன். இந்த 5வது டைமென்ஷன் எப்படின்னா அவங்களால நிகழ்காலத்துல இருந்துகிட்டே இறந்த காலத்துக்கும் போய் அங்கேயும் வாழ்ந்து பார்க்க முடியும். திரும்ப நிகழ்காலத்துக்கு வந்துட்டு எதிர்காலத்துக்கும் போக முடியும். ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல 3 இடங்கள்ல கூட அவங்களால வாழ முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சித்தி கிடைக்கிறது தான் வந்து ஃபிஃப்த் டைமென்ஷனல்ல வாழ முடியும். ஆனா ஒரே நேரம் 2 நிகழ்காலத்துல அவங்களால வாழ முடியாது. ஏதாவது ஒரு காலத்துக்கு தான் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்க முடியுமே தவிர ஒரே நேரம் 2 காலத்தை அவங்களால அதாவது 2மே ஒரே காலத்துல அவங்களால வாழ முடியாது. இப்ப நம்ம சிவபெருமான என்ன சொல்றோம்? காலையில 12 மணிக்கு ஒரு பூஜை வைக்கிறாங்க அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கிற கோயில்லையும் அவர் இருப்பாரு. அதே நேரம் மதுரையில ஒரு கோயில்ல அவருக்கு பூஜை பண்ணாங்கன்னா அங்கேயும் இருப்பாரு. ஒரே நேரத்துல நிகழ்காலத்துல 2 இடத்துல அவரால் இருக்க முடியும். ஆனா இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனல்ல இருக்கிறவங்களால அப்படி இருக்க முடியாது. நிகழ்காலத்துல ஒரு இடத்துல இருக்கலாம், இறந்த காலத்திலையும் அதே நேரம் ஒரு இடத்துல இருக்கலாம், எதிர்காலத்திலையும் ஒரே நேரம் இருக்கலாம். ஆனா 2 நிகழ்காலத்துல அவங்களால இருக்க முடியாது. அப்படி இருக்கிறது ஃபிஃப்த் டைமென்ஷன். அடுத்து இந்த சிக்ஸ்த் டைமென்ஷனலுக்கு வர்றவங்க எப்படின்னா அந்த எது முடியாது, ஃபிஃப்த்ல எது முடியாதுன்னு பார்த்தோமோ அது இந்த 6வது டைமென்ஷன்ல கிடைக்கும். நம்மளால பேரலா ஒரே இடத்துல இருக்க முடியும். நம்ம சில சித்தர்கள் எல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது
அவங்க நிகழ்காலத்துல நம்மகிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து எங்கேயோ ஃபாரின்ல இருக்கிற நம்ம பிள்ளைங்கள பத்தி ஏதோ விஷயம் கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க. அவங்களால அதே நேரம் அங்கேயும் போயி அவங்களோட பேசி, அங்க என்ன அவங்களுடைய பிரச்சனை என்ன அத கேட்க முடியும். அதே நேரம் அவங்களால இங்கேயும் வந்து சொல்ல முடியும். பேரலலா ஒரே நேரம் 2 இடத்துல கூட இருக்க முடியும். அதே மாதிரி இறந்துட்ட காலத்திலயும் போயி 2 இடத்துலயும் இருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல வாழ்றவங்க 6த் டைமென்ஷன்ல இருக்கிறவங்க. 7த் டைமென்ஷனல்ல இருக்கிறவங்க எப்படின்னா, இப்ப இந்த 6வது டைமென்ஷன் வரைக்கும் போனவங்களால நம்மளுடைய யுனிவர்ஸ்குள்ள தான் இருக்க முடியும். அதாவது இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள தான் அவங்களால இருக்க முடியும். ஒரு புள்ளியில இருந்து தோன்றி வந்த அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிறது தான் 6த் டைமென்ஷன். இந்த 7த் டைமென்ஷன் வர்றவங்க தான் திருமூலர் சொல்லியிருப்பாரு இல்லையா? நான் வந்து இந்த அண்டத்தையே விட்டுட்டு இன்னொரு அண்டத்துல போய் பார்த்தேன். அங்கேயும் மக்கள் இருக்காங்க. அவங்க தண்ணிக்குள்ளலாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்ப அது என்னன்னா 7த் டைமென்ஷனல். அவங்களால அண்டம் விட்டு அண்டமே போய் பார்க்க முடியும். எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவங்க நினைத்த உடனே முடியும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த சித்தியில இருக்கும்போது அது வந்து 7த் டைமென்ஷனா பார்க்கப்படுது. அடுத்து 8த் டைமென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த இப்ப நம்ம டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? எல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆனா, மற்றவங்களால அத பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கு அது எல்லாமே தெரியும். எது எல்லாம் இப்ப நம்மளால பார்க்க முடியலையோ, அந்த மாதிரியான அதாவது பிசிக்கலா அது இருக்காது. ஆனா, அத கூட நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சித்தி கிடைக்கிறவங்க வந்து 8வது டைமென்ஷன்ல அவங்க இருக்காங்க. அடுத்து 9வது டைமென்ஷன்ல வாழ்றவங்கள தான் அவங்கள நம்ம ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து இப்ப நம்ம கூட கூட இருக்கலாம். ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு வந்து தெரியாது. அவங்க எங்க நெனைக்கிறாங்களோ, எந்த அண்டத்துக்குனாலும் போகலாம். அவங்களுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த பிசிக்கல் ஃபார்மும் கிடையாது. நம்மளா தான் கற்பனையா ஏலியன்ஸ்னா அவங்களுக்கு காது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அவங்க ஒரு இதுல மிஷின்ல வருவாங்கன்னு கற்பனை பண்றோம். ஆனா அவங்களுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனா அவங்க நெனச்ச நேரம், நெனச்ச அண்டத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். அது 9த் டைமென்ஷன். அடுத்து 10த் டைமென்ஷன் எப்படின்னா, அது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான ஒரு ஒரு டைமென்ஷன்ல வாழ்றவங்க தான். அவங்களால எதையுமே கிரியேட் பண்ண முடியும். இந்த சுத்திட்டு இருக்கக்கூடிய உலகத்த ஒரு செகண்ட் நிப்பாட்டி வைக்க முடியும். அந்த மாதிரியான சில சித்திகள் கிடைத்து இருக்கக்கூடிய அவங்க வந்து 10த் டைமென்ஷன்ல இருக்காங்க. இது எல்லாமே நம்ம கூட இருந்து வாழ்ந்த சித்தர்கள், அவங்க எல்லாரும் அடைந்த நிலை தான். இது சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ண 11 டைமென்ஷனல் தான் இப்ப நம்ம பார்க்குறோம். அடுத்து 11வது டைமென்ஷன் தான் இப்போதைக்கு கடைசி டைமென்ஷனா வந்து கருதப்படுது. அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு காலத்துல எல்லாமே அணுவுல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதோட நம்ம நின்றிருந்தோம். அணு தான் ஆட்டம் தான் இருக்கிறதுலே கடைசியான ஒரு சிறிய பொருள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒரு காலகட்டத்துல வந்து இல்ல அணுவ வந்து நம்மளால பிரிக்க முடியும். உள்ள வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு 3 விதமான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அத ப்ரூவ் பண்றாங்க. நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸ்குள்ள நியூட்ரான் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து வந்தவங்க அந்த நியூட்ரானையும் பிரிச்சு உள்ள வந்து குவாண்டம் தியரின்னு அப்ளை பண்ணி எல்லாமே ஒரு குவாண்டம்ங்கிற பார்ட்டிகிள்ஸால ஆனது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து இன்னும் அத வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள வந்து ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு அப்ளை பண்ணி ஸ்ட்ரிங்னா என்னன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி எல்லா அணுக்களுக்குள்ளேயும் கடைசியா ஒரு எலாஸ்டிக் தன்மையுள்ள ஒரு பொருள் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அது 11 டைமென்ஷன்ல அது இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளாலயும் இந்த சித்திகள பெற முடியும். அதோட 11 டைமென்ஷனும் அதுல இருக்கு. ஆனா, அது ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, அதோட அளவு எவ்வளோனா 10⁻³ சென்டிமீட்டர். அப்போ வந்து அது நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன பொருள். இப்ப இந்த ஆட்டம் தான் நம்ம இருக்கிறதுலே அணு தான் சின்னதுன்னு பார்க்குறோம். அந்த சின்ன அணுவே வந்து உலகம் அளவுக்கு பெருசா இருக்குன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கோட அளவு எவ்வளவுனா 2 சென்டிமீட்டர்.
அப்ப எவ்வளவு சின்ன ஒரு ஸ்ட்ரிங் வந்து உள்ள இருந்து அது அசைறதுனால தான், அதுவும் அது 11 டைமென்ஷனல்லயும் அசைறதுனால தான் இந்த உலகம் அதுல இருந்து தான் எல்லாமே இயங்குது. அந்தந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வடிவம் எல்லாமே, இயக்கம் எல்லாமே மாறுது. கடைசியா எல்லாமே அந்த ஸ்ட்ரிங்குனால தான் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்கோ அந்த நிலை தான் வந்து 11வது டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல வந்து 11 டைமென்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இத பார்க்கும்போது நமக்கு திருமூலர் சொன்னது இதெல்லாம் இந்த 11 டைமென்ஷன் இப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திருமூலர் அந்த காலத்திலே இது எல்லாமே சித்திகளா நமக்கு கிடைக்கப்பெறும். நம்ம அது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம பாடல்களுக்குள்ள வரலாம். 680வது பாடல். ஆகின்ற மின்ஒளி ஆவது கண்டபின் பாகின்ற பூவில் பரப்பு அவை காணலாம் மேகின்ற காலம் வெளியுற நின்றது போகின்ற காலங்கள் போவதும் இல்லையே. ஆகின்ற அப்படின்னா இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லாத்தையும் இயக்குறது எது? நாதமும் விந்துவும் தான் இயக்குது. அது எல்லாமாகவும் இருப்பது எது? அந்த அந்த நாதம் வந்து மின் ஒளி போல, நாதமும் விந்துவும் சேர்ந்தது ஒரு மின்னல் ஒளி போல இருக்கு. ஆவது கண்டபின் அந்த மின்னல் ஒளிய நாம வந்து பார்த்துட்டோம். பார்த்தாதான் நமக்கு இந்த சித்தி வந்து கிடைக்குது. அது நம்ம போன பாடல்ல எங்க பார்த்தோம்? நம்மளுடைய 10வது வாசலுக்கு போய் நாம நிக்கும்போது நம்ம இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து அந்த நாதவிந்து தத்துவத்துல இருந்து அந்த ஒளியோட பார்க்கும்போது தான் நம்ம பார்த்ததெல்லாம் கிடைக்கும். இப்ப அந்த இடத்துல நின்னு அந்த மின் ஒளிய நாம பார்க்கும்போது பாகின்ற பூவில் பாகின்ற அப்படின்னா பரவுகின்ற பூவில் பூன்னு நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் அது தாமரை பூவை தான் சொல்றாங்க. தாமரை பூனா மறைமுகமா சக்கரத்தை தான் சொல்றாங்க. அப்ப பாகின்ற பூவில் அப்படின்னா 1000 இதழ்களோட விரிந்திருக்கக்கூடிய பரவி விரிந்திருக்கக்கூடிய பூ அப்படின்னா நம்மளுடைய 7வது சக்கரத்துல இருக்கக்கூடிய சகசிராரத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த 7வது சக்கரத்துல இருந்து பரப்பு அவை காணலாம். அதுதான் நம்ம போன பாடல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த உச்சி வாசல்ல இருந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும்னு. அதே தான் திரும்பியும் சொல்லியிருக்காரு. பாகின்ற பூவில் பரப்பு அவை காணலாம். அந்த 10வது வாசல்ல நின்னு அந்த 1000 இதழ்களுடைய தாமரையில நின்னு நம்ம எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். மேகின்ற காலம் வெளியுற நின்றது. மேகின்ற அப்படின்னா பொருந்தி இருக்கக்கூடிய நமக்கு இப்ப இந்த சித்தியெல்லாம் கிடைத்த பிறகு இத வச்சு இத பண்ணலாம் அத பண்ணலாம்னு நம்மளுடைய மனம் வந்து தடுமாறாம அதே இடத்திலேயே இன்னும் பல காலங்கள் நாம பொருந்தி நிற்கணும் அப்படிங்கிறது தான் மேகின்ற காலம் வெளியுற நின்றது. அந்த அந்த காலங்கள் எல்லாமே நம்ம இந்த தத்துவங்களை கடந்து தத்துவங்களுக்கு புறம்பாக தான் நிக்கிறோம். 7வது சக்கரம் வந்துட்டோம்னாலே நம்ம தத்துவங்களை கடந்த நிலைக்கு தானே வந்தோம். அப்ப அந்த நிலை வந்து அந்த உயர்ந்த நிலையாக சொல்லப்படுது. வெளியுற நின்றது. போகின்ற காலங்கள் போவதும் இல்லையே. போகின்றனா இனி நம்ம வாழ்ந்து கழிக்கக்கூடிய அழியக்கூடிய காலங்கள் இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் எத்தனை வருஷம் நாம இருக்க போறோமோ தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த காலம்தான் போகின்ற காலம். அது வந்து போவதும் இல்லையேனா அது வராது. அதாவது அந்த காலம் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த தத்துவங்களுக்குள்ள இருக்கிற வரதான் நமக்கு காலம்ங்கிற ஒரு தத்துவமும் இருக்கு. எப்ப நம்ம 10வது வாசல் போயிட்டோமோ நம்ம காலத்தை வென்றுட்டோம், காலத்தை கடந்துட்டோம். இரவு பகல் அற்ற ஒரு இடத்துல போய் நாம இருக்கும்போது நமக்கு வயது ஆவதும் கிடையாது, நமக்கு அழிவும் கிடையாது. அப்ப போகின்ற காலங்கள் போவதும் இல்லையே. நமக்கு அழிவுக்கான காலம் இனி வரப்போறதே இல்ல. திரும்ப பார்க்கலாம். ஆகின்ற மின் ஒளி ஆவது கண்டபின் அனைத்தையும் இயக்கக்கூடிய அந்த மின் ஒளியான பதியினை கண்ட பிறகு பாகின்ற பூவில் பரப்பு அவை காணலாம். அந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தாமரை 1000 இதழ் கொண்ட தாமரையின் மீது அமர்ந்து நாம் காணுகையில் மேகின்ற காலம் வெளியுற நின்ற பின்
பல காலங்கள் அதே இடத்தில் பொருந்தி இருந்து நாம் தவம் செய்து இருக்கும்போது போகின்ற காலங்கள் போவதும் இல்லையே. இனி நமக்கு அழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லையே. அடுத்து 681வது பாடல். அதாவது இந்த கரிமா சித்தி கிடைத்த பிறகு நம்ம காலங்கள கடந்த நிலைக்கு வந்துட்டோம். இனி நமக்கு அழிவு கிடையாது. 681வது பாடல். போவதொன்று இல்லை வருவதுதான் இல்லை, சாவது ஒன்று இல்லை தலைப்பதுதான் இல்லை, தாமதமில்லை தமர் அகத்து இன்னொளி, ஆவதும் இல்லை அறிந்து கொள்வார்க்கே. போவதொன்று இல்லை. இப்ப நம்ம தான் வந்து அந்த மின் ஒளியாக மாறிட்டோம். ஒளி உடலாக எடுத்துட்டோம். கரிமானா அந்த ஒளிய நாம வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அந்த நிலைக்கு வந்த பிறகு போவதொன்று இல்லையே. நமக்கு வந்து இனி தேவைன்னு ஒண்ணு கிடையாது. நம்ம இந்த உலக வாழ்க்கையில இங்க தான் இருக்க போறோம். இதே மாதிரி தான் நம்ம அன்றாட சாப்பாட்டுக்கு என்ன தேவை, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு வந்து எந்த ஒரு கவலையும் நமக்கு இருக்காது. போவதொன்றில்லையே. எதுவுமே நமக்கு இல்ல, இருக்கு. எந்த கவலையுமே இல்ல. வருவதுதான் இல்லை. நமக்கு இன்னைக்கு இவ்ளோ வருமானம் வரணுமா? இல்ல நமக்கு என்ன தேவை? அது கிடைக்குதா? கிடைக்கலையா? எந்த ஒரு எண்ணமும் இல்ல. போவதுன்னு ஒண்ணும் கிடையாது. கிடைப்பது அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது. காரணம் என்னன்னா, நாம அந்த மின் ஒளியாக, ஒளி உடலாகவே மாறியதுனால. சாவது ஒன்று இல்லை, தலைப்பதுதான் இல்லை. நமக்கு வந்து சாவது அப்படின்னா, இறப்புன்னு ஒண்ணு வர்றதுக்கான வழியும் இல்ல. அது வந்தாதானே திரும்ப பிறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு வரும். தலைப்பதுதான் இல்லை. இனி நமக்கு பிறக்கிறதுக்கும் வாய்ப்பில்ல. அப்ப காலத்த கடந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. தாமதம் இல்லை. தாமதம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த 3 குணங்கள். ரஜசிக், தமசிக், சாத்விக்ன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 3ம் எப்போ வரும்? நம்ம உடல் வாதம், பித்தம், கபமா இருக்கும்போது இந்த 3 குணங்களும் வரும். இந்த 3 குணங்கள், இந்த வாதம், பித்தம், கபம் எப்போ வரும்? நம்ம இந்த பஞ்சபூத தத்துவங்களுக்குள்ள அடைபட்டு இருக்கும்போது தான் நிலமும் நீரும் சேர்ந்து கபமாக உடல்ல மாறும். நெருப்பு சேர்ந்து பித்தமாக மாறும். அந்த பித்தத்தினால நமக்கு வந்து ஒவ்வொரு குணங்கள் வரும். அடுத்து வாதத்தினால நமக்கு வந்து ரஜசிக் குணம் வரும். இந்த குணங்கள் மாறி மாறி வருவது நம்ம பஞ்சபூத தத்துவங்களுக்குள்ள இருக்கும்போது தான். நாம இந்த தத்துவங்கள கடந்து நாத விந்துக்கு வந்துட்டனால, நமக்கு அந்த தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமச குணம் எதுவுமே நமக்கு கிடையாது. தமர் அகத்து இல்லையே. அந்த நமக்குள்ள எந்த ஒரு தமர் அகத்து அப்படின்னா, தமசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணமும் இல்லை. தாமதமும் இல்லை. தமர் அகத்தும் நமக்கு உள்ளேயும் இல்ல, இந்த உடல்லயும் இல்ல, மனதிலயும் இல்ல. எதுவுமே இல்ல. இன்னொளி ஆவது. காரணம் என்னன்னா, நம்ம அந்த இன்னொளி எதுக்கு இந்த இடத்துல இன்னொளின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு என்ன வரும்னா, அப்ப இந்த ஒளிய வாங்கிக்கிட்டே இருந்தா நம்ம உடலுக்கு என்ன ஆகும்? அது என்ன மாதிரியான ஒளி? அதனால எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா? அப்படியெல்லாம் நமக்குள்ள தோணும் இல்லையா? அதனால எதுவுமே கிடையாது. அது ஒரு இன்பமான ஒளி, இனிமையான ஒளி, இன்னல் நீக்கிய ஒளி அப்படின்னு சொல்றதுக்காக தான் அது இன்னொளி. ஆவதும் இல்லவே. அதனால நமக்கு ஏதாவது ஒரு அழிவோ, ஆக்கமோ எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. அறிந்து கொள்வார்க்கே. இத வந்து புரிந்து நாம அதை அடையறதுக்கான முயற்சிய செய்வோம். இது வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய ஒளிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்க்கலாம். போவதொன்று இல்லை, வருவதொன்று இல்லை. இந்த மின் ஒளியை நாம உடலுக்குள் வாங்கி தவம் செய்கையில் நமக்கு போக வேண்டிய தேவை எதுவும் இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய அப்படிங்கிற தேவையும் எதுவும் இல்லை. சாவது ஒன்றில்லை, தலைப்பது தான் இல்லை. நமக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. தாமதம் இல்லை. இந்த ஐம்பூதங்களால நமக்கு வரக்கூடிய குணங்களும் இல்லை. தமர் அகத்து இல்லை. அந்த சத்து, அசத்து ஆகிய எந்த நிலையும் இல்லை. இன்னொளி ஆவதும் இந்த இன்னொளியான ஒளியானது ஆவது இல்லை அறிந்து கொள்வார்க்கே. இதனால நமக்கு எந்த அழிவும் கிடையாது என்பதை புரிந்து கொள்வாயாக. அடுத்த பாடல் 682வது பாடல். அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பரிந்தது பூதப்படை அவை எல்லாம் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பரகாயம் மேவலும் ஆமே.
அறிந்த பராசக்தி. அறிந்த பராசக்தினா சக்தியை தான் சொல்றாங்க, அருள் சக்தி. அனைத்தையும் அறிந்தவள், நம்மளை இந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவளும் அவள்தான். அப்ப அறிந்த பராசக்திங்கிறது அருள் சக்தி. உள்ளே அமரில், அவ எங்க இருக்கானா நம்ம ஆன்மாக்குள்ளதான் இருக்கா, வெளியில இருந்து வர்றது கிடையாது. சக்தியானவள் நமக்கு உள்ளேயே அமர்ந்து தாய் போல நம்மளை ஆஹ், பாதுகாக்கிறாள். பரிந்தது. பரிந்தது அப்படிங்கிறது, பரிந்தது பூதப்படை, இந்த ஐம்பூதங்களையும் ஆன அந்த தத்துவங்களையும் கடந்து செல்வதற்கும் அவள்தான் துணை செய்கிறார். அவை எல்லாம் குவிந்தவை. இதையெல்லாம் நாம கடந்து செல்லும் போது, நம்ம இந்த ஐம்பூதங்களான தத்துவம் தான் இந்த உடல். அதை நாம கடந்து செல்றோம் அப்படின்னா நம்மளுடைய உச்சன் வாசல் அந்த 7வது சக்கரத்துல தான் இருக்கும். குவிந்தவை. குவிந்தவைனா அவளை அந்த இடத்திலேயே நாம அமர செய்து அந்த இடத்திலேயே அவளை நிலையாக வைத்து நாம தியானம் செய்யறது குவிந்தவை. ஓராண்டு கூட இருக்கில், அந்த இடத்திலேயே நாம ஓராண்டு காலம் தவம் செய்கையில். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஓராண்டு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆண்டா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நமக்கு தான் இதுக்கு முன்னாடி சித்திலேயே கிடைச்சிருச்சுல, நம்மளால காலத்தை வென்றிட முடியும்ல. அப்ப நம்ம இன்னைக்கு தவம் பண்ண ஆரம்பிச்சு 12 ஆண்டுக்கு அப்புறம், சாரி 12 மாதங்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த காலத்தை வென்றுட்டோம் அப்படின்னா அந்த சித்தி நமக்கு அடுத்தே கிடைத்திரும் இல்லையா? ஓராண்டு கூட இருக்கில், அந்த இடத்திலேயே நாம தவம் செய்து இருக்கையில் விரிந்த பரக்காயம். பரக்காயம் அப்படிங்கிறது தான் அடுத்து நமக்கு கிடைக்க போற சித்தி, பரகாமியம். அதை தான் இந்த பாடல்லே சொல்லிட்டாரு. அப்படி நாம தவம் இருக்கும்போது விரிந்த பரக்காயம் மேவலும் ஆமே. அந்த பரக்காயம்னு சொல்லக்கூடிய அடுத்த சித்தி, அந்த மிகப்பெரிய சித்தி நமக்கு கிடைக்க கூடுமே. திரும்ப பார்க்கலாம். அறிந்த பராசக்தி உள்ளே அமரில், அனைத்தையும் நமக்கு அறிவித்து நம்மளை இயக்குகின்ற பராசக்தியானவள் இந்த ஆன்மாவிற்கு உள்ளேயே இருக்கும்போது பரிந்தது பூதப்படை அவையெல்லாம். இந்த இந்த உடல் ஆகிய ஐம்பூதங்களாகவும் இந்த 36 தத்துவங்களாலும் ஆன இந்த உடலை அறிகையில் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில், இதை கடந்து நம்மளுடைய உச்சந்தலையில் அவளை நினைத்து கவனத்தை அங்கே செலுத்தி ஓராண்டு காலம் நாம் தவம் செய்கையில் விரிந்த பரகாயம் மேவலும் ஆமே. காமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த சித்தி நமக்கு கைகூட கிடைக்குமே. இதுதான் கரிமா அப்படிங்கிற சித்தியில சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஒளிய நம்ம எந்த அளவுக்கு வாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உடல் வைரம் போல மாற ஆரம்பிக்கும். வைரம் அப்படின்னா கனத்த உடலாக மாறிவிடும். இந்த உடலை யாராலையும் அசைக்க முடியாது. ஒளி உடலாகவே இந்த உடல் மாறிவிடும். அந்த ஒளி உடலாக மாறிய பிறகும் ஓராண்டு காலம் நாம தவம் இருக்கையில் அடுத்த சித்தியான பிராகாமியம் நமக்கு கிடைக்கும். இதோட இன்னைக்கு பாடல் முடித்துக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த சித்தி பிராகாமியம் ஆரம்பிக்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.